ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு 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 குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரொமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையா கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்க வந்து காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். இல்லை, அது வந்து யோகி பாபு மட்டும் நம்ம கார்னர் கிடையாது. எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்தில் நடிக்கிறவங்க அவங்க ப்ரொமோஷனுக்கு வரணுன்றது தான் நம்ம சொல்கிறோம். அது அக்ரிமெண்ட்லேயே இருக்குது. ரஜினி சாரே வந்து ஒரு படத்தினுடைய ஆடியோ ரிலீஸ் வராரு, கமல் சார் இறங்கி அவரே வந்து ப்ரொமோஷன் பண்ணுறாரு, விஜய் சார் எல்லாம் ஃபங்க்ஷன் பண்ணுறாங்க, சிம்பு வராரு, தனுஷ்லாம் இறங்கி வேலை செய்கிறாரு. வளர்ந்து வரக்கூடிய கலைஞர்கள் அவங்கெல்லாம் சப்போர்ட்டாக இருக்கும்போது அந்த படத்துக்கு பெரிய இது இருக்கும். இதுவே ஒரு சன் டிவி நிறுவனம் இருக்கும்போது அவங்க வராமல் நின்றுடுவாங்களா? இன்றைக்கி படம் வந்து தமிழ் சினிமாவை வாழ வைக்கிறதே யாருன்னு பார்த்தீங்கன்னா 90 விழுக்காடு புது தயாரிப்பாளர் வந்து படம் எடுக்கிறது தான் தமிழ் சினிமா வாழ வைக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் விஷயம் தெரியாமல் இருக்கும்போது இப்படிப்பட்ட நடிகர்கள்லாம் வந்து அந்த படத்துக்கு மோட்டிவேஷன் கொடுக்கும்போது தான் அந்த படத்தை பற்றி வெளியில் தெரியும். ஒரு சாதாரண ஆள் சொல்கிறதுக்கும் இந்த படத்தை கஜானா வந்து யோகி பாபு சொல்லும்போது நான் இங்கே நடிச்சிருக்கேன் இதில் பிரம்மாண்டம்னு சொல்லும்போது தான் அந்த படத்துக்கு வந்து ஒரு சப்போர்ட், ஒரு ப்ரொடியூசர் யாருமே சும்மா வந்து நடித்து கொடுத்து போல பணம் கொடுத்தா தான் நடிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவர் ஏன் டார்கெட் பண்ணுறாருன்னா நிறைய சிறு படங்கள் இந்த 4 நாள் 5 நாள் நடிக்கிற படத்துக்கெல்லாம் ஒரு ப்ரொமோஷன் வரதில்லை. அதனால தான் அவர் சொல்கிறாங்க, அவர் மட்டும் இல்லை எந்த நடிகராக இருந்தாலும் அந்த படத்தில் வந்து ப்ரொமோஷனுக்கு வந்து படம் ஆடியோ ரிலீஸு படத்தினுடைய ரிலீஸுக்கெல்லாம் அவங்க வந்து முழுக்க நிற்கணுன்றது தான். நான் வந்து தமிழ் சினிமா மேலே லைக் பண்ணுற அவங்க வளர்ச்சி ஆகணும்னு நினைக்கிறவங்க அந்த படத்தை வந்து மோட்டிவேஷன் பண்ணுங்கன்னு தான் ஒரு கோரிக்கையாகவே வைக்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. போடலாம் ரைட். இது கண்டிப்பாக வர 9ஆம் தேதி அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ரெடி போடலாம் ரைட், கமான் கிளாஸ் போடலாம் ரைட், போடலாம் அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க எல்லாருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு ஹாலிவுட்டில் அப்பகாலிப்டோ அது சண்டை படம். என்னவா இப்போ தான் நெட்டில் பார்த்துட்டு வரேன், என்ன அவசரம் அவனுக்கு? நெட்டில் பார்த்தேன், அப்பகாலிப்டா தான் போட்டுருந்துச்சு, ஸ்பெல்லிங் கேட்காத. எஸ்டிஆர் நடித்தது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். ஒரு போட்டோ மட்டும் எடுத்து டக்குன்னு ஒரு நிமிஷம் வீடியோ கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. போட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். சரி, போட்டோகிராஃபர்ஸ்லாம் கொஞ்சம் 2 நிமிஷம் இருங்களேன். போட்டோகிராஃபர்ஸ் ஒரு 2 மினிட்ஸ் இருங்க, வீடியோ எடுத்துடலாம். மேலும் இந்த படத்துடைய டைரக்டர் நான் ரொம்ப பாராட்டணும். படத்தை பார்த்தோம், ட்ரெய்லர் பார்த்தோம், சாங்கை பார்த்தோம், உண்மையாலுமே நல்லா இருக்குது. ஏன்னா ஒரு வித்தியாசமாக இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இல்லை. படம் பார்க்குறதுக்கு ஒரு 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 த்ரில்லிங் கொடுக்குது. ஒரு காட்டுக்குள்ளே நிறைய நடிகர்கள் இருக்காங்க, சிஜி ஒர்க்கெலாம் நிறையா ஒர்க் பண்ணியிருக்காங்க, சாங்ஸ் நல்லா இருக்குது. இந்த படத்தை போய் மக்கள்கிட்ட சேர்க்கணும். கஜானா பேரே வெற்றியாக இருக்கு. ஸோ டைட்டில் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். இந்த மாதிரி ஒரு அருமையான டைட்டில் கஜானா, ரொம்ப பாசிட்டிவான டைட்டில். இவ்வளோ பெரிய படத்தை தந்துட்டு அமைதியாக இருக்கிறது ரொம்ப அதிசயமாக ஆச்சரியமாக இருக்குது. படம் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. படம் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது. நாங்கள் ஜூன் 9 இன்னொரு படம் ரிலீஸ் பண்ணுறோம். என்னடா அந்த டேட்டில் வேறு படங்களே வரலன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாரு. நல்ல ஒரு டேட். ஏன்னா ஹாலிடேஸ் ஃபெஸ்டிவலில் இந்த மாதிரி ஒரு கிட்ஸ் மற்ற ஸ்டூடெண்ட் எல்லாருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த படம் ஒரு படத்தை வந்து இவ்வளோ ஈஸியாக குழந்தை ரிலீஸ் பண்ணுறதெல்லாம் இட்ஸ் நாட் ஈஸி இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷனில். பட் இந்த சிச்சுவேஷன் மாறும் மேபி another 1 yearல. பட் ஹேட்ஸ் ஆஃப். நம்ம இங்கே டைனோசர் பற்றி கேளுங்க, எல்லாரும் கை தூக்கும். வேற எந்த அனிமல் பற்றி கேளுங்க, எல்லாரும் கை தூக்கும். ஆனால் இந்த யாழி இன்னாதுன்னு மட்டும் சொன்னால் யாருக்குமே எதுவுமே தெரியாது. இது நம்ம தமிழ் கலாச்சாரம். நீங்கள் எந்த கோயிலில் போய் பாருங்க,
ஃப்ரண்ட்டு கேட்டில் பார்த்தீங்கனாலே யாழினா என்னதுன்னா யானை பாதி புலி பாதி கலந்து செய்த ஒரு கலவை. இது எக்ஸிஸ்ட் ஆனதுன்னு சொல்லிட்டு 5000 இயர்ஸ் முன்னாடி இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய எவிடன்சஸும் எல்லாத்துலேயும் எழுதியிருக்காங்க, சாஸ்திரத்தில் எழுதியிருக்காங்க. பட் நம்ம எல்லாருக்கும் தெரியாது. ஏன்னா நம்ம தமிழும் தமிழ் கலாச்சாரமும் எங்கேயோ போயிட்டு மிஸ் ஆகிருக்கு. அதை கரெக்டாக லேண்ட் பண்ண சாமுக்கு ஐ ரியலி அப்ரிஷியேட் ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட். இதே யாழியை பற்றி சைனாவில், கிரீஸில், நீங்கள் நிறையா கண்ட்ரீஸில் நீங்கள் பார்க்கலாம், ஈஜிப்டில், பாபிலோனியாவில், எல்லா இடத்துல நீங்கள் பார்க்கலாம். சார் RRR படம் எல்லாம் பார்த்துருப்பீங்க, இங்கே பார்த்துருப்பீங்களா? அதில் இருக்கிற அனிமேஷன், ஹையஸ்ட் பெஸ்ட் அனிமேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு புலி எல்லாமே பின்னாடி வரும், ஹீரோ பின்னாடி புலி, இங்கே டைகர், லயன். அந்த சீன் பார்த்தாலே அடிக்கடி பார்க்கணும்னு தோணும். அந்த மாதிரி தான் இந்த படத்தை ரொம்ப சாதாரணமாக நினச்சிடாதீங்க. ஒரு சீன் பாருங்க, ஒரு ட்ரெய்லரில் பாருங்க. அந்த ஒரு அனிமல் கூட்டிட்டு வர்றதுக்கு நான் அந்த ஒரு அனிமல் டைகர் இருக்கட்டும், லயன் இருக்கட்டும், புலி இருக்கட்டும், பேர் இருக்கட்டும், so many animals are there all around the movie. ஃபுல் மூவியில் நீங்கள் அனிமல்ஸ் பார்த்துட்டே இருப்பீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது அவங்க ஐ திங்க் யார் கிரியேட்டிவாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சீக்கிரமாக புரியும், பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். அந்த மாதிரி இந்த படம் RRR மாதிரி இருக்கும்னு எனக்கு தோணுது. கஜானா என்ற திரைப்படத்தில் அவர் இயக்குனர் ஆனதுக்கு என்ன காரணம்னா, அவர் சொல்வதை இயக்குனர்களால் எடுக்க முடியவில்லை. இல்லைன்னா அது தவறாக எடுத்துடுறான். அப்படிப்பட்ட பல முயற்சிகளை அவர் செஞ்சிருக்காரு. அந்த முயற்சிகள்லாம் ஏதோ அந்த டைரக்டர் என்ன சொல்லணும் அதை பண்ணியிருக்காரு. அப்புறம் என்ன, இப்படி ஒரு வியாபாரத்தனமான மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு திரைப்படத்தை நான் எடுத்தே தீருவேன், இப்படி நானே இயக்க போறேன் அப்படின்னு சொல்லும்போது தான் இப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசி ஸ்டோரியை அவர் செலக்ட் பண்ணும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா எனக்கு ரொம்ப ஃபேண்டசியில் ரொம்ப இன்வால்மெண்ட். அப்படிப்பட்ட ஒரு ஃபேண்டசியை ரொம்ப அற்புதமாக, அதாவது நான் ஒரு 50% திரைப்படத்தை பார்த்துருக்கேன். இதுவரை நாம் பார்க்காத பல காட்சிகளை அவர் ஆடியன்ஸ்க்கு தரணும்னு ஃபீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் வெறும் கற்பனையிலே இருந்த பல விஷயங்களை இந்த திரைப்படத்தில் அவர் நிஜத்துக்கு கொண்டு வரணும்னு முயற்சித்திருக்கார். இப்போ சாம் அவர்கள் அடுத்தடுத்த கட்டத்துக்கு உலகத்தரமான திரைப்படங்களை அவர் நிச்சயம் எடுப்பார். அப்படிப்பட்ட சாம் அவர்களுக்கு மிக துணையாக இருக்கிற நம்முடைய திருமலை அவர்களுக்கு என்னுடைய நன்றி. அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஆக்சுவலி இது கஜானான்னு எல்லாத்துக்கும் தெரியும். ஆனால் இது ஃபஸ்ட்டு வீரப்பனின் கஜானா. அங்கே தான் எங்களோட பயணம் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு ஒரே ஒரு டைகரில் தான் ஆரம்பித்தோம். டைகரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் திடீர்னு நைட்டு ஃபோன் பண்ணி யானை இருந்தால் எப்படிப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னார். யானையா, சரி ஓகே அதையும் ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேமில் கொஞ்சம் பிரச்சனை வந்தனால அப்புறம் நேம் மாறினோடனே கஜானான்னு மாறிச்சு. அப்புறம் கஜானாக்கு ஏற்ற மாதிரி கதை எல்லாமே மாறினோடனே திடீர்னு ஒரு நாள் இந்த பாம்பு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னாரு. பாம்பா, சரி நான் ஆட் பண்ணுறேன்னா சொல்லி பாம்பு வந்தது. சரி ஓகே அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்து சரி திடீர்னு அப்புறம் எல்லாம் ஓகே அப்படி எடிட்லாம் பார்த்துட்டு இதை புதுசாக பண்ணணும் ரொம்ப நாளாக ஒரு 2-3 மாதம் ஹோல்டு வச்சோம். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் தான் யாழி பற்றி நீ எதை கேள்விப்பட்டிருக்கியா, யாழி பற்றி என்ன பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்டார். பண்ணலாண்ணா, பட் ஆனால் பட்ஜெட்டிங் ஒன்று இருக்குது, இன்னும் டைமிங் ஒன்று இருக்குண்ணா, நம்ம ரொம்ப லேட் பண்ணிட்டோம் அப்படின்னோம். பரவாயில்லப்பா, ஃபஸ்ட் டைம் நம்ம காட்ட போகிறோம், அதனால் நம்ம இறங்கி பண்ணிட்டு பார்த்துருவோமே அப்படின்னோம். பட் ஒரு பயத்தில் தான் இறங்கணும். இது நல்லா, ஏன்னா இது உங்களுக்கு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் யாழி எவ்வளோ பெரிய முக்கியமான ஒரு மித்தாலஜி கேரக்டராக நம்ம தமிழ் கோயில்களும் எல்லாத்துலேயும் பார்த்துட்ருக்கோம். அது அழகாக ப்ரெசென்ட் பண்ணணும், இன்னொன்று நீட்டாக எந்த விதத்துலேயும் குறை இல்லாமல் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ரிசர்ச் பண்ணோம். அதோட மூமெண்ட்ஸ் எல்லாமே தேடி எடுத்து எங்கெங்கெல்லாம் நம்ம அது யூஸ் பண்ண முடியுமோன்னு சொல்லி அங்கே அதுக்கேற்ற மாதிரி ஸ்கிரிப்ட் கொஞ்சம் மாற்றி அப்புறம் எங்கே போகலான்னு சொல்லி லொக்கேஷன் அதோட பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அப்புறம் அதுக்கு ஒரு 2-3 மாதம் அலைஞ்சோம். அப்படி இப்படின்னு போட்டு அப்புறமேல எல்லாம் ஒரு எண்டில் நிற்கிறது பார்த்திங்கன்னா பட்ஜெட் தான். பட்ஜெட்டில் நின்று பார்த்துருக்கு அப்புறமேட்டு கொடுக்குறப்ப அப்புறம் திரும்பி இவர் மூஞ்ச நான் பார்க்குறது, என் மூஞ்ச அவர் பார்க்குறது. பட் அண்ணா இருந்தாலும் அவரோட வில் பவர் தான் அது. இல்லைடா தம்பி, இந்த
கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட் டைம் கொடுக்க போகிறோம். கண்டிப்பாக என்ன இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம பண்ணிடணும் நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லி எங்கள் மேலே நம்பிக்கை வச்சதுக்கு டைரக்டருக்கு சார் ரொம்ப நன்றி. ஏன்னா இது நம்ம சொல்கிறோம் பார்க்குறோம் எல்லாம் ஓகே, பட் அதுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா பெரிய டீமே இருக்காங்க. நல்லா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நிறைய ஐடியா இருக்குது ஓகேங்களா. பட் அதையும் தாண்டி நம்ம கொடுக்குறப்ப வந்து ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது. ஏன்னா தப்பாக காட்டிடக்கூடாது, இல்லை இது என்ன ஒரு மாதிரி எல்லாரும் கலாய்க்கிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நிறையா மாற்றணும். அதுக்கே ஒரு 2-3 மாதம் ரொம்ப டைம் எடுத்தோம். அப்புறம் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கிற மாதிரி தான் ஒரு அவுட்புட்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. இதை தாண்டி படத்தில் இன்னும் நிறையா இருக்குது, நிறையா சீன்ஸ் இருக்குது. ஓகே, ட்ரைலரில் எல்லோரும் காட்ட முடியாத சுச்சுவேஷனுக்குனால படத்தில் இதோட இன்னும் நிறையா அனிமல்ஸ் இருக்குது. படத்தில் நீங்கள் பார்ப்பீங்க, நிறைய அனிமல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஐ திங்க் ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபிலிம் எனக்கு. தேங்க்யூ சார், சாம் சார், ஃபார் கிவிங் மீ திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபர்ஸ்ட் டைம் என்னோட கரியரில் நிறைய ஸ்டன்ட்ஸ் பண்ணியிருக்கேன், நிறைய ரோப் ஷாட்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் தேங்க்ஸ் டு த ஃபைட் மாஸ்டர், சேஃப்டிலாம் பார்த்து பண்ணோம். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஒரு ஃபேண்டசி வேர்ல்ட் ரொம்ப அழகாக க்ரியேட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இனிகோ சார், அவர் கூட ஒர்க் பண்ணுற சான்ஸ் நிறைய வாட்டி கிடைச்சிச்சு, பட் இட் டிட்ன்ட் ஹேப்பன். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் ஹிம். அச்சு, அவர் வந்து இஸ் வெரி வெரி குட் ஃப்ரெண்ட் அண்ட் ஐ ரியலி லவ் ஹிஸ் மியூசிக். அண்ட் இந்த படத்துக்கு அப்புறமா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக நிறைய படங்கள் தமிழில் பண்ணுவார். அண்ட் ஐ ரியலி விஷ் ஹிம் ஆல் தி பெஸ்ட். அண்ட் வேதிகா கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், ஐ எம் அ ஹியூஜ் ஃபேன் ஆஃப் அ டான்ஸ். ஸோ ஐ எம் ரியலி ஹாப்பி. அவங்க கூட வந்து நிறைய ஒர்க் பண்ண முடியல இந்த படத்தில், பட் நைஸ் டு மீட் ஹர் ஹியர். ஸோ என்னோட படங்கள் ரிலீஸ் ஆச்சு, பட் நிறைய குழந்தைங்க படங்கள் பார்க்க முடியல இந்த வருஷம். ஸோ இந்த படம் கண்டிப்பாக குழந்தைங்க வந்து ஃபேமிலியோட வந்து பார்க்க வேண்டிய ஒரு படம் இது. ஸோ கண்டிப்பாக May 9th கஜானா ரிலீஸ் ஆகுது. ஸோ கிவ் அஸ் ஆல் யோர் சப்போர்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். இந்த கஜானாவை நிரப்புவதற்கு, கஜானா உருவாவதற்கு மிக ஒவ்வொரு நாளும் இந்த படத்தில் என்ன நடக்கிறது என்பதை மிக ஆணித்தரமாக உள்ளிருந்து பார்ப்பதில், ஒவ்வொரு நாளும் எப்படி நீங்கள் இந்த ஒவ்வொரு படத்துக்கு வந்து உட்காந்துட்டீங்களோ மீடியாவை, அதுபோல் 24 மணி நேரமும் கஜானாவை பற்றி யோசிக்கக்கூடிய ஒரு இயக்குனர் இருக்கிறார், அசோசியேட் டைரக்டர் இருக்கிறார்னா தம்பி விகாஸ். இந்த படத்தில் இவனுடைய உழைப்பு வந்து ரொம்ப கடுமையான உழைப்பு. நான் ஒரு 4-5 வருஷமாக இவனை தொடர்ந்து எவ்வளோ சவுண்ட் விடுவேன், என்னடா படத்தை முடிக்க மாட்டேங்கன்னு போது அவன் ஒவ்வொருமும் நுணுக்கமாக எதை பற்றியும் அந்த கோபமே படாமல் ஒவ்வொரு நாளும் அடுத்த ஸ்டெப்புன்னு வரும்போது அந்த பொறுமை வந்து ரொம்ப இந்த படத்தில் யோசிச்சு பாருங்கள். ஒரு உதவியாளர் ஒரு படத்தில் 3-4 ஆள்கள் வந்து தொடர்ந்து அவர் வேலை செய்கிறாருன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது இந்த படத்தில். ஏன்னா ஒரு படத்தில் வேலை செய்கிற 5 அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் 3 மாதத்துலேயே டைரக்டர் ஆக்டர்னு ஓடிடுறாங்க. ஆனால் கடுமையான நெருக்கடியில் கூட இந்த தொழிலை ரொம்ப யோசித்து அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய இந்த படத்தினுடைய பெரும்பகுதி இவர் ஒரு அசோசியேட் டைரக்டர். இந்த படம் செதுக்கப்படும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப இவனை விட அதிகமாக கோவப்பட்டது வந்து விஎஃப்எக்ஸு தம்பி ஜெய். என்னப்பா பண்ணுற, நானும் நிறைய டைரக்டர்கிட்டலாம் ஒர்க் பண்ணிட்டு வந்துட்டேன், டைரக்ஷன் தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும், என்னதான் பண்ணுறேன்னு கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒவ்வொரு நாளும் அந்த ஃப்ரேம் செதுக்கி எடுத்திருக்கக்கூடிய புட்டேஜோடு சேர்த்து அந்த யானையும் பாம்பையும் இது வரைக்கும் சொல்லலை. குரங்கு ஃபைட்டுன்னு ஒன்று இருக்குது, உலகத்தில் 10 கோடி செலவு பண்ணால் கூட அந்த ஃபைட் எடுக்க முடியாது. அந்த மாஸ்டர் நரேன் அவர்கள் அவ்வளோ அழகாக பண்ணியிருக்கார். எல்லாரும் சொல்லுவாங்க சின்ன படம்னு. இந்த படம் ஒரு பெரிய இயக்குனர் இருந்து ஒரு 25 கோடி அப்படின்னு சொன்னால், ஒரு ஹீரோ இருந்துன்னு சொன்னால் நம்புவாங்க. 5 கோடி இல்லை 10 கோடி செலவு பண்ணாலும் இந்த விஎஃப்எக்ஸுக்கான ஒர்த் இருக்குது. இந்தியாவில் மட்டும் நடக்கலதுக்கு இவனுக்கு மட்டும்தான் தெரியும் அமெரிக்காவிலேருந்து என்னென்ன ஷார்ட் பண்ணி அமைச்சிருக்காங்கன்னு. அவ்வளவுக்கு இந்த படத்தில் மிக கடுமையான உழைப்பை இந்த 3-4 ஆண்டுகளில் போட்டிருக்காங்கன்னா, இவர் வந்து ஒரு சங்கர் சார்கிட்ட இருந்ததுன்னா அவருடைய ஃப்ரீனஸ் எவ்வளோ இருப்பார். கேட்கும் போதெல்லாம் பணம் வந்திருக்கும். ஆனால் கொடுத்த பணத்தை கூட இந்த படத்தை உருவாக்கி காமிக்கும் போது தான் இவங்க 2 பேர் மேலே எனக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. நான் படம் பார்த்த உடனே முதல் முறையாக ஷாம் வந்து இந்த படத்தினுடைய ப்ரொடியூசர் மட்டும் இல்லை, டைரக்டர் பிரபாகர் சார் சொன்னார், தமிழ் சினிமாவின் மீதும் தமிழ் மீதும் அக்கறை கொள்வது மட்டும் இல்லை, ஒரு மாற்றத்தை தமிழ் சினிமாவில் ஒரு ஹாலிவுட் லெவலில் கொண்டு போய் நிறுத்தணும், எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ண சொல்லிகிட்டே இருப்பார். இதை பண்ணும் பிரதர், அதை பண்ணும் பிரதர், சும்மா சாதாரண பேசிக்கிட்டே இருக்கீங்க,
காமிங்க என்கிட்ட அப்புறம் பேசுவோம் அப்படின்னுவேன். அப்படி அவங்களும் தொடர்ந்து இந்த படத்திற்காக தொடர்ந்து முயற்சிகள் எடுத்து ஒரு உலக சினிமாவா இந்த படம் வந்திருக்கு. இந்த உலக சினிமாவா உருவாக்குவதற்கு ஒரு தமிழில் வந்து அதற்கான பேக்கிங் பவர் வேணும். அந்த பேக்கிங் பவர் எப்படி கிடைச்சதுன்னா, இவங்களுக்கெல்லாம் டெக்னீஷியன்னா, நான் ஒரு டைரக்டராக இருந்தாலும் தெரியும், நான் ஒரு டைரக்டர் ஆகணும்னா எனக்கு ஒரு ப்ரொடியூசர் வேணும். அது ஒரு தகுதிப்படுத்த ஒரு ப்ரொடியூசராக இருக்கும்போது அவங்களுக்கு அது எடுக்க அதனுடைய மோட்டிவேஷன் தெரிஞ்சிருக்கும். அப்படி இந்த படத்தை ஒவ்வொரு நாளும் சிஜி நடப்பதற்கும் ஒரு எந்த டிஸ்டர்பன்ஸுமே இல்லாமல் மிக இந்த படத்தினுடைய இணை தயாரிப்பாளராக இருந்து முழு ஒத்துழைப்போடு இந்த படத்தை உருவாக்குவதற்கு காரணமாக இருந்த டிக்கின்சன் சார் அவர்களை நான் உண்மையிலேயே தமிழ் சினிமாவுக்கு வரவேற்கிறேன். இப்படிப்பட்ட தயாரிப்பாளர்கள்லாம் நம்ம வாழ வைக்க வேண்டியது நம்ம தமிழ் சினிமாவுடைய கடமை. ஏன்னா அவருடைய பங்களிப்பெல்லாம் அவ்வளவுக்கு இருந்திருக்கு. ஏன்னா பணம் போடுவது மட்டும் இல்லை, ஒரு எங்கே போடுறன்னு ஒன்று இருக்கும், அது உலக சினிமாவுக்கு அது நிற்கும். படம் பார்க்கும்போது தான் தெரியும். இப்படி இன்னைக்கு நினைச்சா கூட 1 கோடியில் ஒரு அனிமல் எடுக்க முடியாது. நம்ம அவ்வளவுக்கு இந்த படத்தில் இருக்கு. செகண்ட் ஹாப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் படமே அனிமல் இருக்கும். அப்படி உருவாவதற்கு இவர் பெரும் தூணாக இருந்திருக்கிறார். அதே போல் எங்களுடைய பல படத்திற்கு, இப்போ தமிழ் சினிமாவில் சின்ன படத்துக்கெல்லாம் ஃபைனான்சருங்கள்ல எல்லா படத்துலையும் சினிமா நல்லா இருக்கணும், சினிமா வரணும், ப்ரொடியூசருக்கு ஜெயிக்கணும், படங்கள் வெளியே வரணும்னு சொல்லி தொடர்ந்து ஆறுதல் கொடுத்திருக்கக்கூடிய இந்த படத்திலையும் முழு மூச்சோடு இந்த டீமுக்கே ஆறுதல் கொடுத்திருக்கக்கூடிய மகேந்திரகுமார் நாகர் அவர்களை எப்பொழுதும் தமிழ் சினிமா கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா அவ்வளவுக்கு அவர் வந்து இந்த ப்ராஜெக்ட் மேலே அவர் கேட்டுகிட்டே இருப்பார், இந்த ஷாட்டு அந்த ஷாட்டு. அவருக்கு ஒரு சினிமா ஒரு இன்ட்ரெஸ்ட். பணத்துக்கு வட்டி கொடுத்து வட்டி கேட்கறது வேற, ஆனால் சினிமா மேலே ஒரு காதல் இருக்கணும். அந்த காதல் தான் இவர்கிட்டையும் பார்க்குறேன். இன்னும் நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளுடைய பிரவீன், அவர் பயங்கரமான ஜானியால், அவர் பார்க்கறதுக்கு அப்படி தெரியாது. அவருடைய வீடியோ எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கர காமெடியாக இருக்கு. எனக்கே ஒரு சில இதெல்லாம் வந்து ஒரு லேப்டாப் தூக்கி உடைப்பாரு. நான்லாம் பார்த்து வந்து ஷாக் ஆனேன்னா, இப்படி பேசுகிற ஒரு பெரிய நடிகனாக இருக்காரு அப்படின்னு சொல்லி. அந்த அந்த 2 கோடி சொல்கிறதெல்லாம் உண்மை. நிறைய வீடியோவை அவர் போட்டிருக்காரு. அவரெல்லாம் சினிமாவுக்கான அடுத்து வரக்கூடிய படங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய தூணாக இருந்து இருக்கக்கூடிய சினிமாவை நேசிக்கக்கூடிய கலைஞர். ஒரு சாதாரண ஃபைனான்ஸ் எல்லாம் கிடையாது. இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னா, ஒரு பொக்கிஷம் எப்படி வரும்னு சொன்னீங்கன்னா, அதற்கு பல பொக்கிஷங்கள் உருவாக்குவதற்கு இவர்களை போல தூண் இருந்தாதான் எங்களை போல ரிலீஸ் கொண்டு வருவதற்கு நம்மளுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். இப்போ இந்த படத்தை வாழ்த்த வந்திருக்கக்கூடிய இவங்கெல்லாம் யார்? இவங்க இந்த கலைஞர்களை எப்படி உருவாக்குறாங்க? இந்த படம் வெளியே வந்தால் தான் உருவாக்கும். இந்த பிரம்மாண்டம் சாங் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன் இந்த சிவன் சாங் வேணும். இந்த சிவன் சாங் ஒட்டிங்கன்னா இந்த படத்துக்கு பெரிய பவர் இருக்கு. ஏன்னா கதையே சிவன்ல ஆரம்பிக்குது. கஜானான்றது சாதாரண பொக்கிஷம் இல்லை. அது வந்து அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷத்தை மிக அழகாக ரீரிகார்டிங்கில் மிரட்டலாக இருக்கும் படம். நான் ஒவ்வொரு ரீலும் மியூசிக் டைரக்டருக்கு தெரியாதுன்னு ஒவ்வொரு ரீலும் முடிக்கும் போது போய் பார்ப்பேன். ஏன்னா அவ்வளோ பிரம்மாண்டத்தை இசையால் வருடி கொடுத்துருக்கக்கூடிய மியூசிக் டைரக்டர் அவர்களுக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கு. ஏன்னா இதெல்லாம் பெரிய படங்கள். சாதாரணமாக சொல்லுவாங்க கஜானா ஏதோ ஒரு சின்ன 4-5 ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட படம் கிடையாது இது. ஒரு எல்லாரும் கேட்கும்போது ஒரு பெரிய திரையில சார் சின்ன படம் சார், தேட்டர் கிடைக்காது சார், இப்படிதான் சொல்லிக்கிட்டே வருவாங்க. ஆனால் இதில் வந்திருக்கக்கூடிய வேதிகாவுடைய போர்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா அதை பார்க்கும்போதே லட்டு போல இருக்கும். அவ்வளவுக்கு அந்த படத்தில் இருப்பாங்க. சாந்தினி சொன்னாங்க நான் ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபைட்லாம் பண்ணியிருக்கேன்னு. அந்த ஃபைட் எடுக்கும்போது நான் இருந்தேன். மாஸ்டர் நரேன் சார் வந்து நான் பார்க்கும்போது இவர் மேலே பெரிய மாஸ்டர். அந்த படம் விஷுவலில் பார்க்கும்போது அவர் நடித்து இந்த ரோப்பெல்லாம் தூக்கி வரும்போது பறக்கும்போது அவ்வளவுக்கு அந்த மாஸ்டர் அதில் ஒர்க் பண்ணியிருந்தார். அதே போல் அதில் ஒர்க் பண்ணியிருக்க டெக்னீஷியன், கேமராமேன், எடிட்டர், டிசைனர் இருக்காரு. வெரைட்டியாக இருக்கும் அந்த டிசைன். நிறைய நேற்று கூட அந்த டிசைனரை வந்து நான் கோபத்தில் சொன்னேன், என்னப்பா நீ டிசைனே ஆன மாட்டேன்னு. அந்த கதைக்கான ஒரு டிசைனை ரொம்ப ஆணித்தரமாக ஜிப்சன் வந்து உருவாக்கி கொடுத்துருக்காரு. இந்த படம் அந்த டிசைன் பார்க்கும்போது ஒரு வெரைட்டி இருக்கும். ஏன்னா அந்த படம் அப்படி சாதாரண படம் கிடையாது. சாதாரண படம் போல தோணும், அப்படி கிடையாது. இந்த மேடையை அலங்கரித்து இதில் நடிச்சிருக்கக்கூடிய தம்பி ராஜேஷ் அவெல்லாம் அந்த ஷூட்டிங்கில் வந்து அந்த மலையில் ஓட விட்டாங்க. அவன் எடுத்துட்டு ஓடினான். அன்னைக்கெல்லாம் வந்து சாப்பாடு கூட கிடையாது. அங்கங்கே நின்று பார்த்தோம். நைட்டில் மிட் நைட்டில் இதெல்லாம் நடந்தது. இதையெல்லாம் மீறி நீங்கள் பார்ப்பீங்க. ஒரு படம் ஹிட் ஆச்சுன்னா ஹீரோங்க வந்து 50 லட்சம் கொடு, 1 கோடி கொடு, 2 கோடி கொடு, 5 கோடி கொடுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு அசோக் செல்வம் எங்கள் படம் இப்போ ரொமான்ஸ்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அந்த பக்கம் ரிலீஸ்க்கு அப்புறம் இப்போ 10 கோடின்னு சொன்னார் ரிலீஸ்க்கு முன்னாடி. இப்போ 1 கோடி கொடுத்து கூட ஆள் இல்லை. ஆனால் ஏன் சொல்கிறேன்னா
கடுமையான உழைப்பை இனிகோ பிரபாகர் இந்த படத்துல முழு மூச்சாக போட்டிருக்காரு. அந்த ஃபைட்லாம் நீங்க வந்து இந்த ஹீரோவை தவிர வேற ஹீரோ வச்சு எடுத்தீங்கன்னா 25 நாள் எடுக்கணுங்க அந்த ஃபைட்டு. ஒரு ஃபைட் எடுத்திருக்காரு அந்த குரங்க கூட. தமிழ் சினிமாவில் அந்த ஃபைட் இருக்காது. அந்த மாஸ்டருக்கும் இந்த நடிகருடைய ஒத்துழைப்பு இல்லைன்னா அந்த ஃபைட்டு நீங்கள் வந்து ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் விஜய் சாரோ இல்லை வேற மிடில் இருக்கிறதோ விட்டுங்க எடுக்குன்னு நினச்சிங்கன்னா ஒரு 25 நாள் அந்த ஹீரோ 1 hour நடிச்சுட்டு கேரவனு போயிடுவாங்க. கேரவனு கிடையாது, எதுவுமே கிடையாது. 24 மணி நேரம் அந்த ஃபைட்டை ஒரு சாதாரண டிஷர்ட்டு போட்டுக்கிட்டு அங்கே ஸ்பாட்டில் நின்று ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு ஹீரோ. இது மாதிரி ஹீரோங்க தான் நம்ம தமிழ் சினிமாவில் உருவாக்கணும். ஹீரோலாம் எந்த ப்ரொடியூசருமே பயந்துட்டு வரலன்னா வராது. இப்படி மிருகங்களை வச்சு படங்கள் எடுத்தது தான் இன்னைக்கு ராமநாதன் சார். எல்லா படமும் இட்டு, எல்லா படங்களும் இட்டு. ஏன் சொல்றேன்னா இது ஒரு சாதாரண கஜானா கிடையாது. ஏதோ ஷாம் எடுத்துட்டாரு ஒரு சின்ன படம் அப்படின்னு யாருமே நினைக்க முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. மாபெரும் தயாரிப்பாளர்களுக்கும் மாபெரும் விநியோகஸ்தருக்கும் திரையரங்க உரிமையாளருக்கு நான் வைக்கிற ஒரே ஒரு கோரிக்கை தான், நீங்க எதையெல்லாம் மாபெரும் படம் சொல்லி போனீங்களோ அந்த படங்கள் எல்லாம் ஒரே நாள் ரிசல்ட் காணாம போகுது. எந்த படத்துக்காக சின்ன படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது ரிலீஸ் பண்ண சொன்னீங்களோ, நேற்று ஒரு படம் ரிலீஸ் ஆகும் நான் சொல்ல விரும்பல, இன்னைக்கு டேட்டே கொடுக்காத 3வது ஒரு படம் வந்தது 70 சென்டர் தான். அந்த படம் இன்னைக்கு சூப்பர் ஹிட்டு. அதுக்கு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 300 தேட்டர் ஆகும். 9ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகிற படத்தில் பெரிய படம் கஜானா தான் 100 தேட்டர் கிடைக்குனாங்க. நான் கேட்காமே 200 தேட்டர் வரும். காரணம், ஒரு வெற்றி எது டிசைட் பண்ணுறதுனா பெருசு சில கண்டென்ட் தான் டிசைட் பண்ணுது. அப்படிப்பட்ட கண்டென்ட் இந்த படத்தில் இருக்கு. ஒவ்வொரு மிருகத்துக்குள்ள ஒரு கண்டென்ட் இருக்கு. அந்த மிருகங்கள்லாம் நீங்க பார்க்குற சாதாரண மிருகமா இருக்கும், ஒட்டுமொத்த மிருகம் சேர்ந்தது தான் டைரக்டர் பிரபுதி சாமுவேல். ஒரிஜினல் மிருகம். அவருக்கு உள்ளுக்குள்ளுக்கு அந்த கோவத்தை, சினிமா மேல இருக்க கோவத்தை அவர் எடுத்திருக்காரு. அதான் உண்மை. எல்லாருக்குள்ளே ஒரு இருக்குல்ல, ஒரு படம் பண்ணணும் சாதாரண டைரக்டர் ஆகணும்னு நினைப்பாங்க. சில பேருக்கு அது ஒரு டிஃப்ரெண்ட் இருக்கும். அப்படி இந்த படம் எடுத்திருக்காங்க. இந்த மேடையில் இருக்கக்கூடிய அனைவருக்கும், விடுபட்டு இருக்கக்கூடிய அனைவருக்கும், டெக்னீஷியன் நம்ம ரைட்டர் இருக்காரு, ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் வந்து கடுமையாக எழுதி, அவர் ரொம்ப பொறுமையாக உட்காந்து ஒவ்வொரு ரைட்டிங்கும் வந்து இதை பண்ணலாம் அதை பண்ணுவார். அப்படி ஒரு சிறந்தார். அவருடைய நண்பர் நல்ல ஒரு பிகினிங்கில் வந்து அந்த சேசிங்கில் ஓடி இருப்பார். இந்த மலையில் போவாதீங்கன்னு சொல்லிட்டு ஓடுவார் சந்திரநாயரோட. அந்த சந்திராயன் வந்து ஒரு 12 நிமிஷம் படத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்க்கவே முடியாது. அவ்வளவுக்கு ஒரு நடிப்பை ஹார்ட் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காரு. இவங்கெல்லாம் இல்லையானா அந்த பெரிய படமாக இதை ஆக்கிய மாட்டீங்க. பெரிய நடிகர் அது உள்ளே போட்டுட்டீங்கன்னா இது சின்ன படமாயிடும். அப்படி பிரம்மாண்டத்தை எடுக்கவே முடியாது. அவங்கள வச்சு 150 நாள் எடுக்கணும் நம்ம ஷூட்டிங். அப்படி ராஜேஷ் உட்பட இங்கே இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் இது ஒரு பெரிய மாபெரும் வெற்றி படம். ஆடியன்ஸ் சொல்லுவாங்க. ஏன்னா படம் பார்க்கும்போது என்னங்க இது ஒரு சாதாரண படம் நினைச்சேன், ஒரு 25 கோடி படம் கணக்காக இருக்குன்னு. மிருகத்தை செகண்ட் ஹாஃப் பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும். இப்படி ஒரு கண்டென்ட் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லாம் சிறியவர்கள்லாம் சேர்ந்து இந்த படத்தை வெளியே கொண்டு வரதுக்கு முயற்சி செய்கிறோம். நான் அஜித் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு போல வருஷத்துக்கு மாதத்துக்கு 3 ஒரு படம்னா கூட 12 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா விக்னேஷ் பேசிட்டு போனார் பாருங்க. அவருடைய வழியை எத்தனை படங்கள் நடிச்சிருக்காரு. அவர் ஒரு படம் நடிச்சிருக்காரு, வேற ஹீரோன்னா அந்த படத்தை 50 கோடின்னு சொன்னால் நம்புவாங்க. அவ்வளவுக்கு விஎஃப்எக்ஸ். படத்தை பார்த்துட்டு மிரண்டுட்டேன். இந்தியாவுக்கும் லண்டனுக்கு நடக்கிற வார் தான் கதை. அப்படிப்பட்ட படங்கள்லாம் தமிழை எடுக்க முடியாது. ஒரு கஜனாவையோ அந்த மாதிரி படத்தை எடுக்கிறதா சாதாரண விஷயம் கிடையாது. சிறு பட்ஜெட்டில் ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை உருவாக்கி இப்படிப்பட்ட ஜெய் போல கலைஞர்கள் அனிமேஷன் பண்றவங்கலாம் தமிழ்நாட்டில் இருக்காங்க. இது போல ஆளுங்க இருந்தாவே நம்ம இன்னொரு பாகுபலி எடுக்கலாம், சாதாரணமாக எடுக்கலாம். அப்படி தமிழையும் இருக்கிறாங்கன்றது தான். இது போல சிறிய படங்கள் வந்தாதான் நம்மளுக்கு தெரியும். டி கிரியேஷன் சார்பாக என்னை நம்பி இந்த படத்தை வெளியீடு செய்வதற்கும் ஃபைனான்ஸ் உட்பட நடிகர்கள் உட்பட இங்கே இருக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவருக்கும் இந்த படம் 9th வந்து படம் வெளியே வரப்போகுது. பிரம்மாண்டமாக தேட்டரு நம்ம நினைக்கலனா கூட கிடைக்கும். அன்னைக்கு இன்னும் 2-3 சின்ன படங்கள் வருது. அதை விட இது பெரிய படமாக இருக்குன்னு நான் ஆசைப்படுறேன். இது ஒரு வந்து மக்கள்கிட்ட போய் சேர்க்கறது உங்களுடைய பிரஸ் அனைவருக்குடைய கடமை. இது ஒரு பெரிய வெற்றி படமாக இந்த கலைஞர்களுக்காகவும் தமிழ் சினிமாவை அடுத்த ஜெனரேஷன் கொண்டு போகிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்கள் வேண்டும் என்று டி கிரியேஷன் சார்பாக இங்கே வந்திருக்க அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம். தவறிய பின்னும் மீண்டும் எழுந்து வந்து திரும்பவும் வலை கட்டும் முயற்சியில் ஈடுபடும். இறுதியில் தனக்கான வலையை தானே கட்டிக்கொண்டு பின்னி முடித்து அதன் நடுவே ஆசுவாசப்படுத்தி கொண்டு
அதன் மேல் அமரும். இனிகோ தனக்கான வலையை தானே பின்னிக்கொண்டு அமர காத்திருக்கிறார். அவருக்கு வாழ்த்துக்களோடு அழைக்கிறோம் இனிகோ பிரபாகர் அவர்களை. எல்லாருக்கும் வணக்கம். அவங்க இன்ட்ரோ கொடுத்ததுலேருந்தே நான் அப்படியே ஆஃப் ஆகிட்டேன். ஏன்னா மனசுக்குள்ளே இருந்த நிறைய விஷயங்களை அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த படம் கமிட் ஆகுறது என்னென்னா, நான் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன், ஒரு அட்வென்ச்சர் ஷோ. அந்த ஷோ முடிஞ்சதுக்கப்புறம் தான் சாம் அண்ணன் என்னை கூப்பிட்டு தம்பி இந்த மாதிரி ஒரு படம் பண்ணுறோம், இது ஒரு பேன் இண்டியா மூவிமாக பண்ண போகிறேன். ஆக்சுவலாக இது வந்து கொஞ்சம் நிறையா ஷார்ட்ஸ்னால் ரிஸ்க்கான ஷார்ட்ஸ் இருக்கும். அதனால் நான் ஒரு ஹிந்தி ஹீரோ அதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எனக்கு நீ பண்ணால் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன், இது பண்ண முடியுமா, நிறைய ரிஸ்க் இருக்கும், லைவாக இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. கண்டிப்பாக நான் பண்ணுறேன்னு உண்மையிலே அவங்கள நம்பி போனேன். ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ணன் வந்து சாம் அண்ணன் வந்து அதிகமாக பேசலை, ஆனால் படத்தில் நிறைய விஷயங்களை பேசிட்டார், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிட்டார். அவர் எப்போ பேசும்போதும் சினிமா எனக்கு வந்து ஒரு ஹாலிவுட் படமாக பண்ணணும்னு சொல்லிகிட்டே இருப்பார். இந்த படத்தில் மிகப்பெரிய அட்டம்ப்ட் கொடுத்துட்டாரு. அதுக்கு அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்கிறேன், அவருக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அப்புறம் இந்த படத்தில் நடித்த வேதிகா அவங்கெல்லாம் எனக்கு நான் பார்த்ததில் அந்த படத்தில் அவங்க ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. உண்மையாக வெரி க்யூட். இந்த படத்தில் நீங்கள் சாந்தினியை பற்றி சொல்லணும். ஆமாம், இல்லை இந்த படத்தில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க சார். இப்போ சாந்தினியை பற்றி சொல்லணும். அந்த ரோல் சாந்தினியை தவிர யாருமே இமேஜின் பண்ணி பார்க்க முடியாது. நான் படம் பார்த்துட்டு அதனால சொல்கிறேன். அந்தளவு அந்த ரோலை ரொம்ப டெடிக்கேட்டாக அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தாங்க. நிறைய ரிஸ்கி ஷாட்லாம் அப்படி பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் இன்றைக்கி இன்றைய நாயகன், இசை நாயகன் அச்சு சார், அவரோட பேக்ட்ராப்பை பற்றி இப்போ தான் எனக்கு தெரியுது அவர் யார் என்னன்னு சொல்லி. ஆனால் படம் பார்க்கும்போது அந்த மியூசிக்கில் தெரிஞ்சுது இது சாதாரண இடம் இல்லை அப்படிங்க மட்டும் எனக்கு தெரிஞ்சுது. அந்தளவு அவர் கொடுத்துருந்தார். ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு அனிமல்ஸுக்கும் சரி தான், ஒரு சீக்வன்ஸுக்கும் சரி தான், என்ன வேரியேஷன் கொடுக்கணும், அது என்ன மூடு கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப புதுசாக இருந்துச்சு. அந்த சவுண்டாக இருக்கட்டும் எல்லாமே பார்க்கும்போது ஒரு ஹாலிவுட் படத்துக்கு நேராக இருந்தது. அது எந்த மாற்றமே கிடையாது. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக நான் நிறைய விஷயங்கள் எந்த மேடையிலுமே நான் என்ன படத்தை பற்றி ரொம்ப பெருமையெல்லாம் நான் உங்களுக்கு தெரியும் அப்படி பேசலை. ஆனால் அந்த படத்தில் எல்லாரோட ஹார்ட் ஒர்க்கு என்னை பேச வைக்கிது. அப்புறம் ஃபைட் மாஸ்டர் நரேன் சார் இன்னைக்கு வரல. அவர் ஒரு ஃபைட் எடுத்திருப்பாரு. அதான் திருமலை சார் அந்த ஃபைட்டை பற்றி என்னை பற்றியும் சொல்லிட்டாரு. உண்மையிலே டெய்லி அவ்வளோ இன்ஜுரியோடு தான் போயிட்டுருப்போம். டெய்லி இன்ஜுரி ஆகும். அவ்வளோ ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க. ரொம்ப பிரமாதமாக வந்திருக்கு படம். அப்புறம் இந்த படத்தில் டயலாக் ரைட்டர் செங்கோவி சார், அவருக்கு தேங்க் பண்ணோம். கூடயே நின்று இந்த அசோசியேட் டைரக்டர் விகாஸ் தன் தோளில் சுமந்தான்னு சொல்லணும். அந்த பையன் 2 வருஷமாக எப்போ கேட்டாலும் ஆனால் அங்கே இருக்கிறேன், எப்படி வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒவ்வொரு நாளும் பாசிட்டிவ். கடைசியில் ஒட்டு மொத்தமாக படம் பார்க்க போகும்போது சாமன் என்கிட்ட சொன்னார், தம்பி உன்கிட்ட காட்ட போகிறேன், நீ ரொம்ப கரெக்டாக சொல்லுவா, நீ பார்த்துட்டு சொல்லினார். உண்மையிலே நான் அவரை கட்டிப்பிடிச்சிட்டு சொன்னேன், அண்ணே ரொம்ப நல்லா இருக்கு, நீங்கள் என்கிட்ட சொன்னதை விட ரொம்ப நல்லா இருக்கு. எஸ்பெஷலி செகண்ட் ஹாஃப் வந்து பார்த்தீங்கன்னா படம் எந்த இடத்துலையுமே நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். வெறும் விலங்குகளை வச்சு மட்டும் படம் பண்ணனால இது குழந்தைகளுக்கு பிடிச்ச படமா அப்படின்னு நினைச்சிட வேண்டாம். குழந்தைகளுக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனால் நிச்சயமாக குழந்தைங்களாம் சேர்ந்து எடுத்த படமாக இது இருக்காது. ரொம்ப குவாலிட்டியான ஒரு படமாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் கதை ரொம்ப ஸ்பீடாக நகருது, எப்போ முடியுதுன்னே தெரியாது, அந்த லெவலில் இருந்திருக்கு. இணை தயாரிப்பாளர் டிக்கிம் சார், உங்களுக்குமே ஒரு தேங்க் பண்ணுறேன். வேறு இதில் புதுமுகங்களாக பார்த்தீங்கன்னா ராஜேஷ், விசில் தேவா நடிச்சிருக்காங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. இன்னும் இளங்கோ சார் போர்ஷன்லாம் ரொம்ப 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 அழகாக பண்ணியிருந்தார். எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக மீடியா பீப்புள் நீங்கள் தான் அந்த படத்தை மக்கள் பார்க்க ஒரு உருவாக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் பற்றிக்கும். வேறு எல்லாருக்கும் நன்றி, தேங்க்ஸ். நன்றி இனிகோ. அடுத்ததாக பேச அழைக்கிறோம் முதலிக்கும் இவரின் கடற்கரை புகைப்படங்கள், கவிதை பேசும் கண்கள், யுகங்கள் பேசும் முகங்கள், தேவலோக ராணியாக வலம் வரும் கொட்டி வைத்த குட்டி தேவதை வேதிகா அவர்களை பேச அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க பத்திரிகை நண்பர்கள் அண்ட் எல்லா கெஸ்ட் அண்ட் டீம் மெம்பர்ஸ், உங்களை எல்லாருக்கும் திருப்பி பார்க்குறேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி when I got to hear the story of Gajana, எனக்கு ஒரு லைன் சொன்னாங்க, that in the heart of Nagamalai forest there is a treasure that is guarded by some mystical stones, and when some humans seek out to claim that treasure, the forest itself rises to protect its secret. எனக்கு அது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு. I know as an actor we always try to hear a script to know how we would fit into the story, but இங்கே நான் ஒரு ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தோணுச்சு ஃபில்ம் அண்ட் த ஸ்டோரி அண்ட் த நியூ கான்செப்ட் தட் இட் ஹேஸ். நான் நினைக்கிறேன் நம்ம இந்தியன் ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சர்
film இன்னைக்கு வரைக்கும் வரல. Not only the Tamil film industry I'm talking about, but எல்லா languagesல பார்த்தீங்கன்னா I don't think I have seen such an interesting, adventurous story and making so far. So இது ஒரு ரிஃப்ரெஷிங்கான சேஞ்ச் இருக்கு நம்ம ஆடியன்ஸ்க்காக. அண்ட் ஒரு ஆக்டராக இதில் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், பட் as an audience I'm more thrilled to watch it in theaters. I'm sure it's going to be a visual treat. Trailer paathodne, you know, I felt that it is something which will be enjoyed not only by kids but by adults as well, and it is something that I'm looking forward to on the 9th of May myself. I think for the vision, you know, of Gajana, I would like to congratulate and really appreciate my director Prabhadish Sam sir for his unique vision and for doing something so brave. Ivlo oru brave ana attempt pannirukanga, easier route edukama, VFX heavy film irukku, avlo work irukku, so it took a lot of time to come up with a product like this. So I'd really like to congratulate him for such a wonderful effort. And he's also a producer, so produce pannano, direct pannano, you know, it's not easy at all. Four Squares Studios la produce pannirukanga Gajana, and he's really you know a master of all trades, really, not a jack of all trades but a master of all trades. Also my team, you know, I think for a movie to be you know, for it to have conviction, the actors, the face of the film are so important, and you know, everyone has done such a great job, be it Inigo Prabhakaran or Chandni, Beyond Pratapotin sir and Elango and everyone, you know, who is here. Sorry if I missed out any names, but everybody is so good in the film. Maybe even I'm a little good also, so well, in a very small way I'm part of this film, and I'm so thrilled to be a part of Gajana. When I see the trailer I feel so proud. Thanks to the VFX team, Jay Prakash and everyone in his team who has done a fantastic job. Also the financiers, the team behind the release of this film, T Creations and Thirumalai sir, who have really put their heart and soul into bringing this story to the audience with so much of passion and belief and conviction and faith. Thanks to the entire team of T Creations, Thirumalai sir, for this wonderful support towards Gajana. 9th la, you know, 9th May film theatre la release agapodhu, so please go watch it, and I'm sure you're very soon going to see Gajana part 2 as well. Thank you. ஆக்சுவலாக அந்த படம் ஸ்டார்ட் பண்ணி ஷூட்டிங் போயிட்டு வந்ததுலேருந்தே திருமலை சார் வந்து அப்பப்போ சொல்லுவார், இந்த இதை பார்த்தேன் அவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி. அவரை பற்றி நான் பேசியே ஆகணும். கலைத்தாய் உண்மையிலே சினிமாவை நல்லா நேசிக்கிறவங்கள கைவிடவே மாட்டாங்க. அந்த வரிசையில் திருமலை சாரை விட மாட்டாங்க நம்பிக்கை எனக்கு பெருசாக இருக்குது. அவர் பெரிய தயாரிப்பாளராக வருவார். ஏன்னா சினிமாவை பற்றி தான் 24 மணி இதை எப்படி கொண்டு சேர்க்கணும் பேசிகிட்டே இருந்தார். என்ன பிரதர் இன்னும் பெருசாக வருவார். ஏன்னா சொல்லிகிட்டே இருப்பார். அவருக்கு வந்து உண்மையிலே நான் தேங்க் பண்ணோம். எங்கே பார்த்தாலுமே அப்படி வந்துடலாம்னு சொல்லி சினிமாவை நேசிக்கிறவங்க அதே மாதிரி தான் சேம் பண்ணணும். இவங்களாம் இப்படி நேசிக்கும் போது கண்டிப்பாக சினிமா அடுத்த லெவலுக்கு போகும். அதை நான் மறந்துட்டேன். எனக்கு அதை அதனால் கண்டிப்பாக சொல்ல நீ கேட்டு வந்திருக்கேன். சாரி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுங்க, மன்னிச்சு. எல்லாருக்கும் வணக்கம். Very happy to be here, and congratulations to the music director Mr. Achu and Mr. Sams. இது வந்து கண்டிப்பாக ஒரு புதுசாக ஒரு நல்ல attempt, and it's the music launch today, so thank you for making me a part of this album, Achu and Sams, and congratulations to the whole team, Vedika, Chandni and everyone else. Congratulations. For the audiences, மக்களே இது வந்து it's going to be a very family oriented film. Kids are going to love it.
கிட்ஸ் குழந்தை எல்லாம் கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். அண்ட் யா cheers. தேங்க்யூ. சரி, இந்த படத்துல ஒரு சாங் வேற பாடி இருக்கீங்க அபியா? கஜானால ஒரு சாங் பாடி இருக்கீங்க. ஜஸ்ட் ஃபியூ லைன்ஸ். நோ கம். சரி வாங்க வாங்க. மியூசிக் டைரக்டர் ப்ளீஸ் ஜாயின். நோ வாங்க. சரி சரி வாங்க. மியூசிக் இருந்தா தான் ஒரு பாட வருமா சார்? சரி வாங்க. ஜஸ்ட் 2 லைன்ஸ் சிங். நோ சரி வாங்க. இது நாங்கள் ஒரு பாட் பண்ணோம் இதில். ஸோ ஜஸ்ட் ஒரு சின்ன ஜாலியாக பண்ணலாம். அது வந்து we are all traveling in a car. போலாம் 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 ரைட், போலாமே போலாம் ரைட், ஜாலியான போலாம் ரைட். I forgot the rest of it. Thank you. You guys will enjoy it. Cheers. அதென்ன உங்க ஹேர் ஸ்டைல் பயங்கரமா இருக்கு சார். யாரு டெய்லி பின்னி விடுவாங்க? சரி, இது ஷோ முடிச்சுன்னு கேட்டுக்கலாம். அடுத்ததா அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நம்ம ஸ்டேட்மெண்ட் நேரத்துக்கு வந்துடுவோம். இஎஃப்எக்ஸ் பண்ணினாங்க சாதனைகள், பயங்கர பிரம்மாண்ட ஃபைட் மாஸ்டர்ஸ் எல்லாரும் பற்றி எல்லாம் சொன்னாங்க. ஒரு இயக்குனர் மட்டும்தான் ஒரு சீனையும் ஒரு ஃபைட்டையும் கம்போஸ் பண்ண முடியும். அவர் பண்ணினதானே இது எல்லாமே. ஒரு வெற்றி அவருக்கு மட்டுமே சேரும். ஒரு தோல்வியும் நாளைக்கு காலையில் அது படம் தோல்வினா அவர் என்ன கழுவி ஊற்றுவீங்க? அப்போ வந்து இவ்வளோ பெரிய விஷயங்கள் ஒரு சுந்தர்சி ஒரு மணிரத்னமோ யாழியை பற்றி ஒன்று பண்ணிட்டாங்கன்னா இன்றைக்கி இண்டஸ்ட்ரியை தூக்கி வச்சு கொண்டாடிடுவீங்க. ஈரானி படம் அவ்வளோ வந்து சிம்பிளாக, ஏன் சின்ன படம் இது என்ன சின்ன படமா இது என்ன பிரதர்? எத்தனை கோடி ரூபா இது பண்ணியிருக்காங்க. அவர் சொன்னார் இஎஃப்எக்ஸ் பிரதர். அவர் வந்து அதாவது இந்த படத்தில் இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்லிடுறேன். ஒரு ஹிந்தி ரைட்ஸை வந்து ஒரு பெரிய விலைக்கு விற்றதுக்கு அப்புறமும் மீண்டும் ஒரு நிறுவனம் அதை விட பெரிய விலைக்கு விற்றாங்க கேட்டாங்க. அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணி அவங்களுக்கு ஒரு பெரிய தொகையை லாபமாக கொடுத்துட்டு மீண்டும் அந்த நிறுவனத்துக்கு 1 கோடி ரூபாய்க்கு மேலே அதிகமாக அது வந்துச்சு. அதை வந்தோடனே நான் சொன்ன பிரதர் சூப்பராக ஆகிட்டீங்க பிரதர், பரவாயில்ல பிரதர்ன்ட்டு. நான் சொன்னதுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணார் தெரியுங்களா? அப்போ தான் அந்த பாம்பு வந்தது. இந்த பணம் அவர் கையில் இருந்துச்சுன்னா பாம்பு வரும், யாழி வரும், சிங்கம் வரும், புலி வரும், எல்லாம் வரும். பணம் இல்லைன்னா அப்படியே கம்முன்னு இருப்பார். பணம் அதாவது அவர் மாதிரி ஒரு தயாரிப்பாளர், ஒரு இயக்குனர் நீங்கள் யாருமே இந்த இண்டஸ்ட்ரி பார்க்க முடியாது. தயவுசெய்து கூட நண்பர்கள் அனைவரும் இவரை எந்த அளவு நீங்கள் எல்லோரும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய இயக்குனர் அவர், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து இயக்குனர்கள் பஞ்சம், நடிகர்கள் பஞ்சம், தயாரிப்பாளர்கள் பஞ்சம், விநியோகஸ்தர் பஞ்சம். இந்த படத்தை திருமலை நண்பர் இவ்வளோ பெரிய தொகையை அவர் செலவு பண்ணி ஓன் ரிஸ்கில் அவர் பண்ணுறாருங்க. அப்போ அதுக்கான கண்டென்ட் இல்லாமல் அவர் பண்ணிவிடுவாரா? அவர் ஆஃபீஸ்க்கு 50 படம் வருது, எல்லா படத்தையும் அவர் பண்ணுறாருங்களா? இந்த படத்து மேலே அவ்வளோ ஒரு நம்பிக்கை, அவ்வளோ ஒரு விஷயங்கள் இருக்குது. ஏதாவது அடுத்து இந்த படம் வந்து நீங்கள் ஒரு ஈரானி படம், ஒரு பிரெஞ்சு படம் எல்லாமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக எடுக்கிறாங்க. அது வந்து உலகம் பூரா பேசப்படுதுன்னா கஜானாவும் பேசப்பட வேண்டிய படம். அதில் எந்த மாற்றம் கருத்தும் கிடையாது. ஏன்னா அதுக்கான உழைப்பு, அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டுக்கிறதுங்கள சாதாரண விஷயம் கிடையாது. என்ன நீங்கள் வந்து டெக்னிக்கலாக வந்து எவ்வளோ நீங்கள் வந்திருந்தாலும் அதை வேலை வாங்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் யாருக்கு இருக்குது? ஒரு இயக்குநர்கள் தான் இருக்குது. இப்படி ஒரு மனுஷன் திறமையை இவ்வளோ தூரம் உள்ளே வச்சுட்டு அவர் கண்ணீரோடு அவர் வந்து வாழ்ந்துட்டு வந்தாருங்க. எவ்வளோ பணங்கள் அவர் வந்து சம்பாதிக்கிற பெரிய இல்லாடி அவர். ஆனால் சம்பாதித்த பணத்தை ஃபுல்லாகவே இது உள்ள தான் வர்றாரு. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஒரு இயக்குனராக வந்து அடுத்தவங்க பாக்கெட்லேருந்து எடுத்து போடுவாங்க. இதை வந்து அவர் வந்து அது இல்லாமல் அவர் சொந்த பணத்தை இவ்வளோ தூரம் போட்டிருக்காரு. அடுத்த படம் கண்டிப்பாக வந்து அவர் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அதுக்கான மொத்த எஃபர்ட்டையும் அவருக்கான விசிட்டிங் கார்டு இது வந்து வந்துருச்சு. அதனால் அது கண்டிப்பாக இது பண்ணுவாங்க. அப்புறம் பிரபாகர் சார் சொன்னார்,
சார் முதல்ல அந்த ப்ரமோஷனுக்கு வந்து நடிகர் யோகி பாபு எங்கே வந்துட்டாரா இல்லை அங்கே இருக்காரா? எங்கே இருக்காருங்க சார்? எங்கே இல்லைங்களா? அப்போ 7 லட்ச ரூபா அவருக்கு போகலன்னு அர்த்தம். 7 லட்ச ரூபா போயிருந்தால் கண்டிப்பாக இங்கே வந்திருப்பார். அது எவ்வளோ பெரிய ரொம்ப கேவலமான விஷயம். ஒரு ப்ரமோஷனுக்கு தன் படம் சொல்கிறாங்க, சொல்லலை, பண்ணுறாங்க, பண்ணலை, தன் படங்க தன் குழந்தைங்க. அது ஒரு நடிகனுக்கு இந்த ஒரு ஒரு குழந்தை வளர்க்கக்கூடிய பொறுப்பு இல்லைன்னு சொன்னால் நீ நடிகனாக இருக்கிறதுக்கு லாக்கி இல்லை. நீ என்ன இது அர்த்தம்? இது ஒரு ப்ரமோஷனுக்கு நீ வரமாட்டீங்களா? வன்மையாக கண்டிக்கிறேங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து காலம் உங்களுக்கு கூடிய விரைவில் பதில் சொல்லும். நன்றி, வணக்கம். ஓகே ஓகே, நான் இப்போ அவரை கூப்பிடவே போகல. கைத்தட்டல், விசில், மலர் மாலை, சமூக வலைத்தளத்துக்கு படத்துக்கு படம் கண்டென்ட் தரும் கூல் சுரேஷ். கத்தக்கூடாது, கதறக்கூடாது, கூலா பேசிட்டு போகணும். இல்லைவா, உங்கள் ஆறுதலுக்காக சொல்கிறாங்க. மேடையில் அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்கள், ஊடக நண்பர்கள், இணையதள நண்பர்கள், பிஆர்ஓ தர்மா அனைவருக்கும் வணக்கம். மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்குற அளவுக்கு நான் பெரிய பேச்சாளர் இல்லை. தயவு செஞ்சு நீங்களே ஒரு தடவை கைத்தட்டிருங்க. இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் கஜானா அந்த டீமுக்கு தான் போய் சேரும். கஜானா படத்தை நானும் இனிகோ அவர்களும் தான் பார்த்தோம். நல்ல ஒரு தரமான படம். எப்படி புலிமுருகன் அந்த புலி கூட மோகன்லால் சார் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, அதே மாதிரி RRR அந்த படத்தில் ஜூனியர் என்டிஆர் சார் எடுத்து கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிப்பா. அவர் சண்டை போடும்போது எப்படி ஒரு விறுவிறுப்பு இருக்குமோ, ஹாலிவுட்டில் அப்பகாலிப்டோ அது சண்டை போடும். என்னவா இப்போ தான் நெட்டில் பார்த்துட்டு வரேன், என்ன அவசரம் அவனுக்கு? நெட்டில் பார்த்தேன், அப்பகாலிப்டா தான் போட்டிருந்துச்சு, ஸ்பெல்லிங் கேட்காத. ஹீரோ பேர் பாலா. எப்படி இப்போ நீங்கள் பார்த்து எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கீங்களோ, அதே மாதிரி இந்த கஜானா படம் பார்க்குறப்ப சந்தோஷமாக இருப்பீங்க. ஏன்னா இது வெறும் கஜானா இல்லை, வேதிகா நடித்த கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சாந்தனி நடிச்ச கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சால்னா ஊத்துன கஜானா. இது சாதாரண கஜானா இல்ல, சக்கரை மாதிரி இருக்கின்ற கஜானா. அதே மாதிரி இந்த படத்தோட தயாரிப்பாளர் இயக்குனர் ஷாம் சார் அவர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ பல பேர் சொன்னாங்க உங்களை பற்றி ஏற்கனவே படம் எடுத்துறீங்க அப்படி இப்படின்னு. கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களுக்கு கை கொடுக்கும் சார். ஏன்னா இந்த படத்தை வந்து ஏதோ சும்மா ஏனாதானோ அப்படின்னு எடுக்காமல் நல்ல ஒரு ரெஃபரன்ஸோட இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும், அப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த விஎஃப்எக்ஸ் பண்ணவர் கூட சொன்னார். நான் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுது நல்ல ஒரு தரம் இருக்குது. கண்டிப்பாக மே 9 உலகளவில் இந்த படம் பேசப்படும். அதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் இயக்குனர் திருமலை சார் அவர்களுக்கும் என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா அவங்க தான் படத்தை வெளியிட போகிறதா போட்டிருக்கிறதுல மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளராக இருந்து இயக்குனராகவும் இருந்து இன்றைக்கி பல படங்களை வெளியிட்டு வருகிறார். ஏன்னா அவர் வெளியிடுற படங்கள் எல்லாமே ஒரு தரம் இருக்கும். ஸோ அந்த தரம் கண்டிப்பாக இந்த கஜானாலையும் இருக்கும். அதற்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், உங்கள் பாட்டெலாம் இப்போ பார்த்தேன். போடலாம் 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 ரைட், போடலாம் ரைட். இது கண்டிப்பாக வர 9 அன்னைக்கு எல்லாருமே படம் பார்க்குறவங்க சொல்லுவாங்க, ரெடி போடலாம் ரைட், கமான் கிளாப்ஸ், போடலாம் ரைட், போடலாம் அப்படின்னு எல்லாருமே படம் பார்த்துட்டு வெளியில் வரவங்க எல்லாருமே உள்ளே வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு போகலாம் ரைட்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் சார், மியூசிக்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த படத்தில் வந்து
நம்ம வேதிகா அவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுவாங்க, நல்லா நடிப்பாங்க, எல்லாமே தெரியும். அவங்க நல்லா பாடுவாங்க. ஸோ இனி ஏஆர் ரகுமான் சார், அனிருத் சார், யுவன் சங்கர் ராஜா சார் அவங்கெல்லாம் வந்து வேதிகா அவர்களை படத்தில் பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நீங்கள் வேணால் நினைப்பீங்க ஏதோ வீடியோக்கு ஏதோ சும்மா அப்படியே ஃப்ளூக்கில் ஏதோ சொல்கிறான் போல அப்படின்னு. வேதிகா மேடம் ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ் ப்ளீஸ், 2 words சிங்கிங் அவர் சாங்ஸ் ப்ளீஸ் ப்ளீஸ் வெல்கம் டு அவர். இல்லை நானே ராணியின் முகமே ரதிஸ்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. ப்ளீஸ் கமான். நோ எவ்ரிபடி வெயிட்டிங் ப்ளீஸ் டு தட் பிஃபோர் லைன் ப்ளீஸ் கம். Raja, come on. I know everything. Please, I know little English only. Please, after birds, gali, come on. Excuse me. No hand mic. Thank you once again. ராஜாவின் பார்வை அந்த பாட்டு வந்து மேடம் சூப்பராக பாடுவாங்க. எவ்ரி மியூசிக் டைரக்டர் சார் ப்ளீஸ் லிசன் ஆன் திஸ் கஜானா ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷன். 1 2 3. ஓகே 1 2 3. இவ்ளோ நல்ல ஃபங்க்ஷன் எல்லாம் போயிட்டு இருக்கு. No, you are very good singer. Everybody, please come on stage, please. Ready? 1 2 3. அப்பா அந்த மூணாவது கட்டையை தெரி பண்ணி வச்சுக்கோம்பா. ரெடி? Sorry if I make any mistake. ரெடி மேடம், ரெடி. ராஜாவின் பார்வை ராணி பக்கம், கண் தேடுது ஸ்வர்க்கம், கை மூடுது வெக்கம், பொன்மாலை மயக்கம். கரெக்ட், சூப்பர், கரெக்ட் பாடுனா. இல்ல ஏதோ ட்விஸ்ட் பண்ணிட்டேல, ஏதோ பண்ணிட்டேன். ஆனா ஓகே, அப்படிதான். சூப்பர். ராணியின் முகமே ரசிப்பதில் சுகமே பூரண நிலவோ புன்னகை மலரோ. எம்ஜிஆர் சார் நன்றி சார். அவ்வளோதான். இல்லை அவ்வளோதான் போதும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்ல மறந்துட்டேன். இப்போ நான் ஏதோ மேடைக்காக வேதிகா மேடம்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க. எப்போ என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுடன் நடித்த காலை அந்த படத்தில் ஹீரோயினை இவங்க நடித்தாங்களோ அப்போ இருந்தே நான் வேதிகா மேடமோட ரசிகராயிட்டேன். உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், என் தானை தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் தான் என் உயிர் மூச்சு, என் உயிர் நாடி எல்லாமே. அது மட்டும் இல்லை ஒரு படத்திற்கும் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படத்துக்கும் என்னோடய வசனங்கள் ஒன்று வந்துட்டுருக்கோம். மாநாடு, தானே தலைவன் எஸ்டிஆரின் மாநாடு, எல்லாரும் கொஞ்சம் வெளியே விடு, வெந்து தணிந்தது காடு, தலைவனுக்கு வணக்கத்தை போடு, எஸ்டிஆரின் 10 தலை. நன்றி. அது உண்மைதான். அதே மாதிரி இப்போ எஸ்டிஆர் அவர்கள் நடித்துள்ள தக் லைஃப் வருது. சிம்பு நடிச்சது தக் லைஃப், இனிமே உங்களுக்கு குட் லைஃப். எஸ்டிஆர் நடிச்சது தக் லைஃப், கஜானாக்கு உண்டு குட் லைஃப். ஸோ இதுதான் இனிமேல் நம்ம தக் லைஃப் படத்தோட வசனம். இனிமேல் நான் அந்த வசனம் தான் சொல்லி உங்களை நான் காண்டு ஏற்ற போகிறேன். இந்த கஜானா இந்த ஆடியோ ரிலீஸில் உங்களெல்லாம் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். மற்றும் இனி ஒரு வேலையில் சந்திப்போம். நன்றி. டேய் என்னடா இந்த கூல் சுரேஷோட இந்த 4 பேர் கொஞ்சம் இந்த பக்கம் வாங்க. உங்களெல்லாம் போறப்ப நாங்களே பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். சரி, இப்போது கஜானாவுடைய இசை வெளியீடு. ஒரு போட்டோ மட்டும் எடுத்து டக்குன்னு எடுப்போம். ஒரு நிமிஷம் வீடியோ கொஞ்சம் 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. போட்டோ எடுத்துக்கலாம், அப்புறம் வீடியோ எடுத்துக்கலாம். சரி, போட்டோகிராஃபர்ஸ்லாம் கொஞ்சம் 2 நிமிஷம் இருங்களேன். போட்டோகிராஃபர்ஸ் ஒரு 2 minutes இருங்க, வீடியோ எடுத்துடலாம்.